சிந்தாமணி முகத்துல கறி பூசி பணத்தை திருப்பி கொடுத்து மீனாவும் முத்துவும் வீட்டை மீட்டெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீடு நம்ம கையை விட்டு போகதான் போகுது. அந்த முத்துவை நம்பலான்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப பாருங்க, நம்ம தலையில அவன் மண்ணை வாரி போட்டதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இங்க சந்திராவோட வீட்டுல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அது நீ இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏய் விஜயா, அவனால முடிஞ்ச வரைக்கும் ராத்திரி பகல்னு பார்க்காம பாவம் புள்ள எவ்வளவு உழைச்சு ஓடா தேஞ்சு போய் கிடக்குறான். நீ என்னமோ அவன் எந்த வேலையும் செய்யாம எந்த முயற்சியும் பண்ணாம வெட்டியா இருக்க மாதிரியல முத்துவை கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. உன்னால முடிஞ்சா பெருமையா பேசு, அப்படி முடியலனா வாயை முடிக்கிட்டு பேசாம அமைதியா இருக்க வேலைய பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, முத்து எப்படியும் பணத்தோட திரும்ப வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க வக்கீலுமே அங்க அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, சார் பணத்தை ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டை ஏலம் விடுறதுக்காக அந்த சிந்தாமணியும் அந்த பினான்சியரும் வீட்டுக்கு போகிறதுக்கு தயாரா இருக்காங்க சார். முடிஞ்ச வரைக்கும் பணத்தை ஏற்பாடு பண்ணி நேரா நீங்க வீட்டுக்கு போற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீலும் ஃபோன் பண்ணி பேசிட்டு வைக்க. அதே நேரம் இங்க விஜயா தலையில அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல முத்துவோ ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள வந்ததும் அங்க அண்ணாமலையோ, வாப்பா முத்து, பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணியா, கிடைச்சதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை பதட்டத்தோட கேட்க, அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு. 8 லட்சம் ரூபாய் பணம் இப்போ என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பணத்தை எடுத்து அங்க அண்ணாமலை கிட்ட கொடுக்க. உடனே விஜயாவை பார்த்து அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏய் என் புள்ள முத்துவை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருந்தியே, இங்க பாரு 8 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து எப்படி உழைச்சு என் கையில கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதை கேட்டதும் இங்க விஜயா இருந்துகிட்டு, ஆமா கிழிச்சா, அந்த இடத்துல 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் நம்ம வீட்டை மீட்டு எடுக்க முடியும்னு அந்த வக்கீலம்மா சொல்லிச்சு. வெறும் 8 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அந்த பொம்பளை வாங்கிக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜயா பேச. உடனே அதே நேரம் இங்க மீனா வீட்டுக்குள்ள வராங்க. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அந்த மீதி 2 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆர்டர் செஞ்சு கொடுத்த இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் அந்த பணம் கிடைச்சிரும். ஆமா கிழிச்சிரும். அப்படி அந்த பணம் கிடைக்கலனா என்ன பண்றது நீயே சொல்லு. அந்த வீட்டை நாம கை கழுவிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க. ஏ விஜயா, அதான் மீனா சொல்றல, அப்படி இருக்கும்போது அபசகோண மாதிரி எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. எதுவும் பண்ணலனாலும் வாய்க்கிழிய பேச்சுவார்த்தை மட்டும் பேசுறது உண்டு. பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. ஏன்பா முத்து, அதான் மீனா பணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிடும் சொல்லி இருக்குல்ல, நாம வேணா அங்க நேரம் வீட்டாண்ட போவோமா? ஆமா மாமா, எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அத்தையும் மாமாவையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போங்க. நான் அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதை கேட்டதும் இங்க முத்துவோ விஜயாவையும் அண்ணாமலையும் அழைச்சுக்கிட்டு கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க மீனாவோ தனக்கு சேர வேண்டிய பணத்தை அங்க பூ ஆர்டர் கொடுத்த இடத்துலயும் வாங்கிக்கிட்டு தன்னோட பைக்ல கிளம்புறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த சிந்தாமணி அடியாட்களோ அங்க சிந்தாமணிக்கு போன் பண்ணி, அக்கா நீங்க சொன்ன மாதிரியே அந்த மீனாவை காலையில இருந்து பின்னாடியே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கேன். அந்த மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்காக்கா, கையில பணத்தோட வாங்கிக்கிட்டு இப்பதான் பைக்ல கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்தாமணியோட அடியாட்கள் சொல்ல, டேய் என்னடா சொல்றீங்க? ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த வீட்டை மீட்டு எடுத்துருவாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட அடியாட்கள் ஃபோன் பண்ணி சொல்ல, டேய் என்னடா அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சீக்கிரமா அந்த மீனா இந்த இடத்துக்கு வராத அளவுக்கு அவகிட்ட இருக்க பணத்தை திருடுங்கடா, முடிஞ்சா அவளை அங்கேயே போட்டு தள்ளுங்க அப்படின்னு சிந்தாமணி சொன்ன கொஞ்ச நேரத்துல அடியாட்களோ அங்க மீனா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அப்படியே வழி மறிக்கிறாங்க. ஏய் வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள் மிரட்டதை கேட்டதும் இங்க மீனாவோ பதறி அடிச்சுக்கிட்டு வண்டியை நிறுத்தி கீழே இறங்கி, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கேள்வி கேட்டாலும் ஒழுங்கு மரியாதையா வண்டியில இருக்க பணத்தை எங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரவுடிகள் கேட்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் மீனா போறதுனாலும் அதுல ஒருத்தன் கத்தி எடுத்து இங்க மீனாவை மிரட்ட வேற வழி இல்லாம மீனாவோ அந்த வண்டியை விட்டு கீழே இறங்க. கொஞ்ச நேரத்துல மீனாவோட பூ கட்டி வச்சிருக்க பெட்டியில இருந்த அந்த பணத்தையும் திருடிக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அங்க மீனாவோ, என்னோட பணம், டே என்னோட பணத்தை கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மீனா துரத்துக்கிட்டு போக, தன்னால முடிஞ்ச வரைக்கும் மீனா என்னதான் துரத்துனாலும் அந்த ரவுடிங்க அங்க இருந்து போனதை தெரிஞ்சுக்கிட்ட மீனாவோ வேற வழி இல்ல, இப்பவே அவர்கிட்ட போன் பண்ணி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்துவுக்கு போன் பண்ணி இங்க மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க.
போச்சுங்க, எல்லாம் நாசமா போச்சு. நான் கொண்டு வந்த பணத்தை வழியிலேயே 2-3 பேர் ரவுடிங்களா இருப்பானுங்க போல பணத்தை திருடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மீனா ஃபோன் பண்ண, மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்போ எங்க இருக்க, நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிக்கிட்டு இங்க முத்து கிளம்ப, கூட இருந்த அண்ணாமலையோ என்னாச்சுப்பா அப்படின்னு சொன்னது கேட்டதும் இங்க முத்து நடந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, என்னப்பா சொல்ற முத்து, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்தாமணியா கூட இருக்கலாம்ப்பா. ஏன்னா அந்த வீட்டை மீட்டெடுக்க கூடாதுன்னு அவ தான் கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ கூட இப்படி அடியாட்களை வச்சு மீனா கிட்ட இருந்து பணத்தை திருட வச்சிருப்பா. நீ சீக்கிரமா போப்பா, மீனா அங்க பயந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல இங்க முத்துவ கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா மீனா இருக்க இடத்துக்குமே போயிடுறாரு. மீனா, அந்த ரவுடிங்களா எந்த பக்கம் ஓடுனானுங்கன்னு சொன்ன? இதோ இந்த பக்கம் தாங்க. சரி நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து வேக வேகமா அந்த பக்கமா போக அங்க ரவுடிங்க நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க முத்து, டேய் இங்க கொடுங்கடா அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்து மிரட்ட அந்த ரவுடிங்க மறுபடியும் ஓட ஆரம்பிக்க, அதே சமயம் இங்க ரவுண்ட்ஸ்ல அங்க சீதாவோட புருஷன் அருணும் அங்க ரவுண்ட்ஸ் வர எதிரில் ரவுடிங்க ஓடி வர்றதை பார்த்ததும் இங்க அருண் வண்டியை நிப்பாட்டி அங்க இருந்த ரவுடிங்களை எல்லாரையும் அடிச்சு வெளுத்து வாங்குறாரு. சார் சார், நாங்க எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுமே அந்த பணத்தை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வேக வேகமா ஓட இதை பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த முத்துவை இங்க அருண் பார்த்துடுறாரு. அந்த பணம் எங்களுடைய பணம் தான். அந்த ரவுடிங்கெல்லாம் மீனா கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு திருடிக்கிட்டு இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதனால தான் மீனா அழுதுகிட்டு இருந்தாலேன்னு பின்னாடி நான் துரத்திக்கிட்டே வந்தேன். அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அருண் கிட்ட இங்க முத்து கேட்க, என்னது இது ஓம் பணமா? இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் தானே, கார் ஓட்டுறவனுக்கெல்லாம் இவ்வளவு பணமா? என்ன அவனுங்களை துரத்தி இந்த பணத்தை நீ எடுத்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் தெரியாது எனக்கு. இந்த பணத்துக்கு சொந்தமானவங்க இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அருண் சொன்னதை கேட்டதும் வந்த கோவத்துக்கு உடனே அங்க வேற வழி இல்லாம கோவப்படாம முத்துவோ அங்க மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா கொஞ்சம் அந்த தெரு முனை வரைக்கும் வா, இங்க அருண் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பணத்துக்கு ஓனர் வந்து கேட்டாதான் கொடுப்பாராம், அதனால நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோட போனை வைக்க கொஞ்ச நேரத்துல மீனா அண்ணாமலைன்னு கிளம்பி நேரா அந்த தெரு முனைக்கும் போக அங்க அருண் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், அருண் அது என்னோட பணம் தான் அருண், நான் தான் அந்த பூ ஆர்டர் முடிச்சு பணத்தை வாங்கிட்டு வரும்போது இந்த ரவுடிங்க என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த விஷயத்த நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். இவர் தான் வந்து அந்த ரவுடிங்களை துரத்திக்கிட்டு ஓடும்போது உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, என்ன சிஸ்டர் இதுக்காகலாம் தயவு செஞ்சு அப்படி இப்படின்னு, இந்தாங்க இந்த பணம் உங்களோட இது தானே, தாராளமாக வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த பணத்தை கொடுக்க இங்கே மீனாவோ அங்கே அருணுக்கு நன்றி சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே முத்துவை அழைச்சிக்கிட்டு அங்கே நேரா ஏலம் விடுற இடத்துக்குமே போகிறாங்க. இன்னொரு பக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்ட அங்கே அடியாட்களுமே அங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, அக்கா எங்களை மன்னிச்சிருங்கக்கா, எவ்வளவுதான் அந்த மீனா கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தாலும் அந்த போலீஸ்காரன் ஒருத்தங்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டோம்க்கா. அங்க இருந்து தப்பிச்சு பணத்தை அங்கேயே போட்டுட்டு ஓடி வந்துட்டோம்க்கா. அந்த பணத்தை அந்த மீனா கிட்டேயே அந்த போலீஸ்காரன் கொடுத்துட்டான். இப்போ எல்லாரும் கிளம்பி அங்கதாக்கா வந்துகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏலத்தை சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தகவலை சொல்லிட்டு அந்த ரவுடியை போனை வைக்க, இன்னொரு பக்கம் இங்க பினான்சியர் கிட்ட அங்க சிந்தாமணியோ, சார் சீக்கிரமா ஏலத்தை முடிங்க சார், ஏன்னா அந்த மீனா பணத்தை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே பினான்சியரோ அங்க இருந்த ஆபீசர் கிட்டமே, மேடம் சீக்கிரமா ஏலத்தை விட ஆரம்பிங்க சொன்ன கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த ஆபீசருமே ஏலம் விட ஆரம்பிக்க, அதே நேரம் இங்க மீனாவும் முத்துவும் பணத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமா கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள வந்து, ஏலத்தை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, ஆபீசர் முதற்கொண்டு வந்திருந்த எல்லாருமே அங்க முத்துவையும் மீனாவையும் திரும்பி பார்க்க, சார் நீங்க யாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் கேட்க, இங்க முத்து, மேடம் இது எங்களோட வீடு தான் மேடம், இந்த வீட்டு மேலதான் என் அண்ணன் மனோஜ் கடன் வாங்கி வச்சிருக்கான். தயவு செஞ்சு இந்த வீட்டை எங்ககிட்டயே கொடுத்துருங்க. இந்த வீட்டை மீட்டெடுக்கிறதுக்கான முன்பணம் 10 லட்ச ரூபாய் இதோ நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்ச ரூபாவை அங்க ஆபீசர் கிட்ட கொடுக்க, விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அங்க வக்கீலுமே நேரா வீட்டுக்கு வராங்க. என்ன முத்து பணத்தை கொண்டு வந்துட்டீங்களா? சீக்கிரமா பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அந்த பணத்தை வாங்க, மேடம் பணம் கொண்டு வந்துட்டோம் மேடம், இந்த வீட்டை மட்டும் ஏலம் விட சொல்லிடாதீங்க, இந்த வீடு தான் என் அப்பா அம்மாவுடைய உயிரே அப்படின்னு சொல்லிட்டு முத்து தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி பேச, அங்க வக்கீலுமே ஆபீசர் கிட்ட பேச, ஆபீசரோ அந்த பணத்தை வாங்கி பினான்சியர் கிட்ட கொடுத்து,
இங்க பாருங்க சார், உங்களுக்கு தேவையான முன்பணம் 10 லட்ச ரூபாய் இவங்க கோர்ட்டு மூலியமா கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஏலத்தை நீங்க தள்ளி போடுங்க. கூடிய சீக்கிரமே மீதி பணத்தை இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசரோ அந்த ஏலத்தை தள்ளி போட்டுட்டு அங்க இருந்த ஆபீசர் கிளம்பி போக, இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்தாமணியும், என்ன சார் இது, உங்களை நம்பி ஏலம் விடலான்னு வந்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, மேடம் நான் என்ன பண்றது, அவங்க பணத்தை கொண்டு வராத அளவுக்கு நீங்க நடத்தி இருக்கணும். உங்களோட அடியாட்கள் திறமை இல்லாதவனுங்களா இருந்தா நான் என்ன மேடம் பண்ண முடியும், எல்லாம் முடிஞ்சு போச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியரோ அங்க சிந்தாமணியை அழிச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக, ரொம்ப சந்தோஷத்தோட அங்க அண்ணாமலையோ முத்துவோட கையை பிடிச்சு, முத்து நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீட்டை மறுபடியும் மீட்டெடுத்து இருக்கவே முடியாதுப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா என்னப்பா நன்றி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ இந்த வீட்டை மீட்டெடுக்க நான் பட்ட கஷ்டத்தை விட என் பொண்டாட்டி மீனாதான்ப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. பாருங்கப்பா, அவளுமே உழைச்சு 2 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. என்கிட்ட இருந்த 8 லட்ச ரூபாவும் மீனா சம்பாதிச்சு கொண்டு வந்த 2 லட்ச ரூபாவும் சேர்த்து ஒரு வழியா 10 லட்ச ரூபாவை கொடுத்து நாமளும் இந்த வீட்டை மீட்டு எடுத்துட்டோம்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வீடு உங்களோட இதுப்பா, நான் உங்க பையன்பா, கண்டிப்பா நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதை கேட்டதும் இங்க அண்ணாமலைக்கு சந்தோஷமாக அங்க நின்னுகிட்டு இருந்த விஜயாவை பார்த்து, ஏய் விஜயா, என்னமோ பெருசா பேசுனியே, முத்து தான் கடைசியில இப்போ இந்த வீட்டை மீட்டு எடுத்திருக்கான். இப்போ உன் மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்க வைக்க போற, இங்க வா, முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் நீ நன்றி சொல்லு. உன் வீடு மறுபடியும் உனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, உடனே இங்க விஜயா கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி இந்த வீடை எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்னதை கேட்டதும் அங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது.